கேஎல் 3 டிஜிட் சார்ட். நாளைக்கு டேட்டு 19. ஓகே, இதில் மாற்ற முட்டேன் பார்த்துக்கிறோம். 19/3/2024. Disclaimer: This channel is entertainment purpose only. No betting, no gambling. Only for entertainment purpose only. Learning purpose only. Hi guys, எனக்கு வந்து ரிசல்ட்டு 765. ஸோ வெரி சிம்பிள். நான் வீடியோவிலேயே சொல்லிகிட்டு இருந்தேன், என்னென்ன வந்திருக்கோ அதுக்கு பக்கத்தில் வருதுன்னு. நான் அதனால தான் படித்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் யாரும் சார்ட் வச்சுக்கிறவங்களுக்கு தெரியும், சார்ட் இல்லாதவங்க பாருங்கள். கேட்குறீங்க சார்ட்டை பற்றி, ஜிபே நம்பர் இந்த மாதிரி கேட்குறீங்க. பட் அமௌண்ட் வந்தால் தான் நான் சார்ட் அனுப்ப முடியும். அமௌண்ட் வராமல் எப்படி சார்ட் அனுப்ப முடியும்? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பர் கொடுங்க, பாஸ் ஆனால் அதுக்கு நீங்கள் அமௌண்ட் வந்ததும் நான் சார்ட் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கோசரம் எப்படி வீடியோவில் எடுத்து போட்டு டைம் எடுத்து வீடியோ போட்டால் நீங்கள் எப்படி கேட்டால் எப்படி? ஸோ எல்லோரும் இல்லை, ஒரு சிலர் மட்டும் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அவங்கள ஒரு சிலர் கேட்டீங்க. ஓகே, இங்கே பாருங்கள் 765. டோட்டல் என்ன 18. இங்கே பாருங்கள் பக்கத்தில் 17, 18. இது நம்ம சார்ட்டில் நான் டெய்லி வீடியோலேயே சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன், ஒரு நம்பர் வந்தால் அதுக்கு பக்கத்தில் வரும்னு. அதனால தான் இங்கே 17 அடித்தது, இதுக்கு பக்கத்தில் 18. இது என்ன குரூப்புன்னு பார்த்தீங்கன்னா 8வது குரூப்பு. 8ல் 8 18 ரெண்டே டோட்டல் தான். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த சார்ட்டை பற்றி பார்த்துட்டு விருப்பம் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி சார்ட்டை வாங்கிக்கிங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது இந்த சார்ட்டில் தான் நம்பர் வருதா, இங்கெல்லாம் நம்பர் ஃபஸ்ட்டு இருக்கா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். நீங்கள் ரிசல்ட் வந்தோடனே இங்கே ஏதோ ஒரு நம்பரை போட்டு இப்படி பண்ணுறேன்னு சொல்கிறீங்கன்னு கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் என்ன ரிசல்ட் வந்தாலும் சரி, அது ஏதோ ஒன்று இதில் கட்டத்தில் நீங்கள் போட்டு அதை ஏதோ கலர் பண்ணி நம்பர் இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கலாம். அப்போ இங்கெல்லாம் உண்மையான நம்பர் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது நீங்கள் சார்ட் வாங்கினா தானே தெரியும் இங்கெல்லாம் நம்பர் இருக்கா இல்லையான்னு. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக பார்க்குறவங்க, ஆல்ரெடி சார்ட் வச்சுக்கிறவங்க, புதுசாக பார்க்குறவங்க சொல்கிறேன், ஏன்னா அவங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றி தெரியாதுல்ல. சார்ட்டோட ப்ரொசீஜர் என்ன, நம்பரிங் சிஸ்டம் எப்படி வந்துட்டுருக்குது அதை பற்றி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 3 டிஜிட்டுக்கு சார்ட்டை போட்டிருக்கோம். சார்ட்டோட கான்செப்ட் உங்களுக்கு டோட்டல்னால் இங்கே பாருங்கள் 765 இருக்கா. ஜஸ்ட் உங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நீங்கள் படிச்சிருக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு கூட்டல் தெரிஞ்சால் போதுங்க. கூட்டல் தெரியாமல் யாராவது இருப்பாங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். கூட்டலுங்கிறது எவ்வளோ ஒரு சிம்பிளான இது. 4 + 1 என்ன 5. இங்கே நம்ம 2 நம்பரை ஒரு நம்பரை கூட்டணும்னா எப்படி, அதோடு இன்னொரு நம்பர் இருந்தால் தான் கூட்ட முடியும். ஒரு நம்பரை மட்டும் கூட்ட முடியுமா? ஒரு நம்பர் இருக்குது, இதை கூட்ட சொன்னால் எப்படி கூட்டுவீங்க? ஒரு நம்பர் வச்சு எடுத்து கூட்ட முடியும் ஏதோ ஒரு நம்பரை, அதோட இன்னொரு நம்பரை நம்ம ப்ளஸ் பண்ணால் தான் கூட்டுறதுக்கு 2 நம்பர் வேணும். 1 + 1 கூட்டினா தான் 2 ஆகும். அதே தான் சேம் கான்செப்ட் இந்த 3 டிஜிட்டில். நம்ம 1 + 1 இல்லாமல் பக்கத்தில் இன்னொரு நம்பர் போடுறோம். 1 + 1 2, பக்கத்தில் ஒரு நம்பர், ஒரு 9 ஒரு நம்பர் போடணும். இப்போ இந்த 3 நம்பரையும் கூட்டினா என்ன வரும்? 9 10 11. 3 கூட்டினா அதுதானே கிடைக்கும். அதே தான் இந்த 3 டிஜிட்டில் மொத்தமாக எத்தனை டோட்டல் இருக்குது இங்கே பாருங்கள். 765 இருக்கா, 7 + 6 + 5 கூட்டிங்கன்னா 18 கிடைக்கும். ஏன்னா கூட்டி பாருங்கள், 7 + 6 எத்தனை கூட்டினா உங்களுக்கு 18 கிடைக்கும். ஏழு + 6 13, 13 + 5 18. அவ்வளோதான். இப்போ முந்தா நாள் வந்தது பாருங்கள் 237, 3 கூட்டினா 12. இப்படி கிடைக்கிது பாருங்கள் நமக்கு டோட்டல். இதை வந்து நான் கூட்டுறோம்ல, இதை வந்து டோட்டல்னு சொல்கிறேன், கூட்டுத்தொகை. அப்போ அந்த டோட்டலில் இந்த மாதிரி கிடைக்கிற நம்பரை நம்ம ஆர்டர் பண்ணி எழுதணும். இங்கே பாருங்கள் 8 இருக்குது, 15 இருக்குது, 17 இருக்குது, 21 இருக்குது. அப்போ இதுக்கு கீழே போனால் என்னென்ன வரும்? 7 6. நார்மலாக ஒரு நம்பர்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒரு நம்பரை நீங்கள் கவுண்ட் பண்ண சொன்னால் எவ்வளோ, ஒரு 100 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் எங்கே ஷிஃப்ட் பண்ணுவீங்க? ஸ்டார்டிங் 1 2 3 4 5 6 இப்படி தான் கவுண்ட் பண்ணுவோம். அதே தான் சேம் கான்செப்ட். இந்த 3 டிஜிட்டில் நம்ம இருக்கிற டோட்டல் எத்தனை 3 டிஜிட்டுக்கு மட்டுமே எத்தனை நம்பர் இருக்குது அப்படி எடுத்தோன்னா ஒரு 27 டோட்டல் கிட்ட வரும். இதில் மொத்தம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு
கவுண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 30 60 எப்படி ஒரு 300 நம்பர் கிட்ட இருக்குங்க. நான் அங்கங்கே பிரித்து போட்டு ஒரு 200 கிட்ட நம்பர் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கவுண்ட் பண்ணி பார்க்கல, ஜஸ்ட் ஒரு மினிமமாக இருக்க சொல்கிறேன். அப்போ 3 டிஜிட்டே பார்த்திங்கன்னா மொத்தமாகவே இவ்வளோ நம்பர் தான் இதுக்குள்ளே இருந்து தான் வரும். ஓகேங்களா? இப்போது இன்றைக்கி வந்து ரிசல்ட் 765 கொடுத்துருக்கு. அதை கூட்டினா நமக்கு 18 கிடைக்கும். பாருங்கள் 18 வந்துருக்கோம். இங்கே பாருங்கள் பக்கத்தில் இது என்ன, நீங்கள் இந்த கலரில் கொடுத்துருக்கீங்க ஆரஞ்சில், பக்கத்தில் இங்கே ஒரு ஆரஞ்சு இருக்குது, இங்கே ப்ளூ இருக்குது, மஞ்சள் இருக்குது, ஒயிட் இருக்குது, ரெட் இருக்குது. இந்த கலரில் என்ன அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாதுல்ல. இந்த கலரில் என்ன கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மந்த்தும் அடிக்கிற ரிசல்ட்டை நம்ம ஒவ்வொரு கலரில் கொடுத்துருக்கோம். இதுதான் நம்ம போட்டிருக்கிற மெத்தடில் கலரோட கான்செப்ட்டு. இந்த மந்த்து வர்ற ரிசல்ட்டு நம்ம மார்ச் தான் நடந்துகிட்ருக்குது. இப்போ இந்த மந்த் வர்ற ரிசல்ட்டு நம்ம ஆரஞ்சில் கொடுக்க போகிறோம். அப்போ எங்கே ரிசல்ட் இருந்தாலும் ஆரஞ்சு இந்த மந்த் ஃபுல்லாக. போன மந்த் வந்து ஃபெப்ரவரிக்கு ப்ளூ, அதுக்கு முந்தின மந்த் ஜனவரி. இப்போ என்னென்னா போன மந்த் அடித்த ரிசல்ட் எங்கெங்கே அடிச்சிருக்கோ அதுக்கு பக்கத்தில் அடுத்த மந்த் வரும். இப்போ நவம்பருக்கு பக்கத்தில் டிசம்பர் வரும், டிசம்பருக்கு பக்கத்தில் ஜனவரி, ஜனவரிக்கு பக்கத்தில் ஃபெப்ரவரிக்கு பக்கத்தில் மார்ச். அதிகபட்ச நம்பர் இதுக்கு பக்கத்தில், இல்லைன்னா ஜனவரி மந்த் இந்த கலருக்கு பக்கத்தில். இப்படி 2 ஸ்டெப்புக்குள்ளே வந்துடும். மேஜராக இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் அதிக நம்பர் உங்களுக்கு கவர் ஆகிடும். போன மந்த் எங்கெங்கே அடிச்சிருக்கோ அதுக்கு பக்கத்தில் கவர் பண்ணிக்கும். அப்போ வேணால் செக் பண்ணி பாருங்கள், சார்ட் வச்சுக்கிறேங்க. இங்கே பாருங்கள், போன மந்த் ஃபெப்ரவரியா, இதுக்கு பக்கத்தில் இந்த மந்த் வரும். ப்ளூக்கு பக்கத்தில் நமக்கு ஆரஞ்சு வரணும். ப்ளூ ஆரஞ்சு இருக்கா? ஒவ்வொரு மந்த்தும் இப்படி தான் ப்ளூ ஆரஞ்சு பாருங்கள், ப்ளூ ஆரஞ்சு, ப்ளூ ஆரஞ்சு, ப்ளூ ஆரஞ்சு. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மந்த்தும் இதே கான்செப்ட் தான். போன மந்த் இங்கே அடிக்கும் அது பக்கத்தில் வந்துடும். நம்ம நார்மலாக இங்கே இருக்கிற நம்பர் நான் அப்படியே கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து நிறையா நம்பர் இருக்கும், ஒன்றும் புரியாது. ஜஸ்ட் இந்த கலரை போட்டு கொடுத்தனால ஜஸ்ட்டு இங்கே கலரை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். போன மந்த் கலர் என்னென்னு கேட்டோன்னா நீங்கள் போன மந்த் ரிசல்ட் எங்கெங்கே வந்திருக்குன்னு சொல்லவே அந்த ப்ளூ கலர் இருக்கிறதுலாம் போன மந்த் ரிசல்ட்னு நீங்கள் சொல்லலாம் ஸ்ட்ராங்காக. அதனால தான் நம்ம போட்டு வச்சுருக்கோம். அப்போ அதுக்கு பக்கத்தில் இந்த மந்த் வரும். அதே தான் வந்துட்டுருக்குது. தென் இது முக்கியமான பாயிண்ட்டு, இதை சார்ட் வச்சுருக்கவங்க நோட் பண்ணிக்கிங்க. நான் அடிக்கடின்னு சொல்லிகிட்டே தான் இருக்கேன். என்னென்னா ஒரு இடத்துல ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் அடுத்த நாளே இல்லை 1 வீக் 2 வீக்ஸ் இல்லை மந்த் எண்டில் திரும்ப அதுக்கு பக்கத்தில் அடிக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா அப்படி தான் வந்துட்டுருக்கு. நான் டெய்லி அதை பார்த்துட்டு இருந்தேன், வாட்ச் பண்ணுறதுனால தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், போன மந்த்தே சொல்கிறேன், போன மந்த்து ஃபெப்ரவரிக்கு ப்ளூ எங்கெங்கே ப்ளூ வந்திருக்குன்னு பாருங்களேன். ஸோ இங்கே ப்ளூ இருக்கா? பக்கத்தில் பாருங்கள், இங்கே ப்ளூவில் எதுவுமே வரல. இதுக்கு பக்கத்தில் பாருங்கள், ப்ளூவில் இங்கே 12 வந்துருக்குது. பக்கத்தில் பாருங்கள், பக்கத்துலேயே ப்ளூ, இங்கே ஒரு ப்ளூ. இப்போ இங்கே அடிச்சனால இங்கே கொஞ்சம் தள்ளி போயிருக்கு, ஆனாலும் இங்கே அடிச்சிருக்குது பக்கத்தில் பாருங்கள். இங்கே அடிச்சிருக்கு பக்கத்தில், இங்கே அடிச்சிருக்கு பக்கத்தில், இங்கே அடிச்சிருக்கு பக்கத்தில், இங்கே. இதே தான் எல்லா மந்த்துக்கும். இந்த மந்த்து பாருங்கள், ஆரஞ்சு, இங்கே ஒரு ஆரஞ்சு பக்கத்தில், இங்கே ஒரு ஆரஞ்சு, இங்கே அடிச்சது இங்கே வரும் இன்றைக்கி பக்கத்துலேயே. இது வந்து எத்தனை நாள் ஆச்சு? 1 வீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 17 எத்தனை? 1 2 3 4 5 6 7 நாளைக்கு முன்னாடி 17 வந்துச்சு. அது வரத்துக்கு மிஷினில் இப்படி டைம் எடுத்துக்குது, கொஞ்ச நாள் டைம் எடுத்து திரும்பி பக்கத்தில் 18 வந்துடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் அடிக்கிறது பக்கத்தில் ட்ரை பண்ணுங்கள், வந்துடும். 100% கேரண்டி இங்கேருந்து நம்ம வரணும். பட் நீங்கள் பொறுமையாக ஃபாலோ பண்ணணும். பட் அது எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது, எனக்குமே தெரியாது. நம்ம கெஸ் பண்ணலாம், இங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்குது இதுக்கு பக்கத்தில் வரலான்னு. அப்போ நீங்கள் ஓகே, நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க ஏதோ ஒரு இடத்துல, அது வரலைன்னா நீங்கள் விட்டுறக்கூடாது. எல்லாரும் எடுக்கிற கெஸ்ஸிங் நம்பரும் ஏதோ ஒரு நாள் என்றைக்கோ ஒரு நாள் வந்து தானே ஆகும். பட் இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃப்யூச்சரில் வர நம்பரை ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ இங்கே அடிச்சிருச்சா, நெக்ஸ்ட்டு 19 போகும். இங்கே பாருங்க, இங்கே 20 கவர் ஆயிடுச்சு, 18 கவர் ஆயிடுச்சு. அப்போ 1 வீக் வெயிட் பண்ணுங்கள். 1 வீக் கழித்து இங்கே ஒரு நம்பர் கொடுக்கும் மிஷின். ஸோ
சொல்ல முடியாது, நாளைக்கே கூட கொடுக்கலாம், இல்லை 2-3 நாள் தள்ளி கொடுக்கலாம். ஸோ பி கேர்ஃபுல். சார்ட் வச்சுக்கிறவங்க ட்ரை பண்ணிக்கங்க. அப்போ இங்கே இருக்கிற நம்பர் என்னென்னு உங்களுக்கு தெரியணும்னா, புதுசாக பாருங்கள், உங்கள்கிட்ட இந்த சார்ட் இருக்கணும். இந்த சார்ட்டை பே பண்ணி தான் வாங்கணும். அந்த சார்ட்டோட ப்ரைஸ் 1000 rupees. ஸோ விருப்பம் இருங்க, சார்ட்டை பே பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு சார்ட்லாம் வேணும், எனக்கு நம்பர் மட்டும் வேணும் 3 டிஜிட்டில். 3 டிஜிட் நம்பர் யாராலையும் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா அவங்க ஒரு ஃபாலோவிங் நம்பர் கொடுக்கலாம், இதை போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அது எப்போயாவது ஒரு நாள் வரலாம். இல்லை அப்படியே ஒரு நம்பரை கொடுத்து வந்துச்சுனாலும் ஒரு நாள் டெய்லிலாம் கொடுக்குறது யாராலையும் கன்ஃபார்மாக கொடுக்க முடியாது. ஏன்னா அது மிஷின். அந்த மிஷினில் சுற்றி நிற்கிற நம்பர் என்ன, அந்த மிஷினை பேஸ் பண்ணி சார்ட்டை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ மிஷினோட கான்செப்டில் இந்த சார்ட் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அப்போ இந்த சார்ட்டு ரொம்ப ஸ்பெஷாலிட்டி, ரொம்ப ஸ்பெஷலான சார்ட். இப்போ இந்த சார்ட் வச்சுக்கிறவங்க நம்பர் எடுக்கலாம். ஓகேங்களா? அந்த 0 to 27 வரைக்கும் நமக்கு டோட்டல் இருக்குல்ல, இது இன்னும் நம்ம சுருக்கி குரூப்பாக கொடுத்துருக்கோம். குரூப்னால் என்ன, அது என்ன குரூப்னால் 0 குரூப்னு எடுத்திங்கன்னா 0, 10, 20 3 டோட்டல் வரும். இதுக்குள்ளே மந்த்லி ஒரு 4-5 நம்பருக்கு வரும். இந்த மந்த் பாருங்கள் 20 வந்துருக்கு, நெக்ஸ்ட்டு 10 போகும், 10 2 டைம், 20 இன்னொரு டைம் போகும். ஸோ பி கேர்ஃபுல். தென் 1வது குரூப்பில் பாருங்கள் 1 21 வந்துருக்குது, நெக்ஸ்ட்டு 11 போக போகுது. தென் 2வது குரூப்பில் 2 12 22 12 வந்துருக்கு. டெஃபினட்டாக இந்த மந்த் ஒரு 2 போகலாம், இல்லை 22 போகலாம். அதெல்லாம் என்ன நம்பர், அதெல்லாம் உங்கள்கிட்ட சார்ட் இருந்தால் தான் எடுக்க முடியும். தென் 5ல் ஒரு நம்பர் இந்த மந்த் வந்துருக்கு, டெஃபினட்டாக இன்னொரு நம்பர் 5ல் போக வாய்ப்பு இருக்குது. எப்போ வேணால் போகலாம், அதுவும் பி கேர்ஃபுல். தென் 6ல் 6 16 26 போகலாம். 7ல் 17 வந்துருக்கு, டெஃபினட்டாக ஒரு 7 இருக்குது. 8ல் பாருங்கள் 2 8 வந்துச்சு, இமீடியட்டாக ஒரு 18. ஸோ திரும்ப மிஷின் 8க்கே போகலாம், இல்லை இன்னொரு 18 அடிக்கலாம். இங்கே பாருங்கள் 9 2 டைம் அடிச்சிருச்சு, இங்கே 8 2 டைம் 18க்கு போயிடுச்சு, இங்கே 9 2 டைம். அப்போ இதோட குரூப் ஆனால் 19க்கு போகும். சொல்ல முடியாது, நாளைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மிஷினுக்கு கொஞ்ச நாள் இங்கே அடிக்கும் இந்த எண்டில், இல்லை அப்படியே குறைச்சிட்டு இங்கே முன்னாடி போகும், இங்கே அடித்து வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி இங்கே சென்டரில் அடிக்கும். இப்படி தான் மாற்றி மாற்றி அடிக்கும். அப்புறம் எப்படி அடித்தாலும் ஓகே, ஒரு நம்பர் எங்கேயும் வருது, அது பக்கத்தில் தான் அடிக்குது. இப்போ உங்கள் சார்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த நம்பரை வச்சு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அந்த சார்ட் வச்சு நம்ம ஃபாலோயிங் நம்பர் தான் எடுக்க போகிறோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க. சார்ட் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். நான் சார்ட்டை பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் ஓகே எனக்கு கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியுது, என்ன டவுட் இருந்தாலும் ஓகே கேளுங்க, கேட்டால் தான் நான் சொல்ல முடியும். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ.